உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாம கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அவர் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் நமக்காக சம்பாதிச்சு வச்சிட்டாரு, அது அங்கே இருக்குது. கேட்டால் இந்தா தர்றேன்றாரு, இந்த தந்துட்டேன்றாரு. அது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எரியோ கோட்டையை பற்றி சொல்லும்போது, இதோ எரியோ கோட்டையும் ராஜாவையும் அவனுடைய யுத்த வீரனத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்படி எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் உனக்கு செஞ்சுட்டேன்றாரு. சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்றாரு. இனிமேல் புதுசாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றாரு. உனக்கு தேவையானதெல்லாம் செய்து முடித்து விட்டேன்கிறாரு. அதெல்லாம் இலவசமாக கிருபையாக கொடுத்துருக்குறேன்றாரு. அதை விசுவாசித்து அதெல்லாம் சுதந்திரிக்கணுங்கிறாரு. அந்த பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தை போய் சுதந்திரித்து கொள்ளுங்கள் அனுப்புகிறாரு. இவங்க போய் பார்த்துட்டு ராட்சதர்கள் இருக்கிறாங்க, எங்களால் முடியாதுன்ட்டு வந்துட்டாங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கலை. அவர்கள் பரிசுத்தமாக இருந்தாங்களா இல்லைன்னு அந்த கேள்வி இப்போ நான் கேட்கலை. அவங்க பரிசுத்தமாக இருந்திருந்தாலும் சரி, பரிசுத்தமாக இல்லாமல் இருந்திருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னார் போய் சுதந்திரிங்கள்னாரு, போயிருந்தாங்கன்னா பிடிச்சிருப்பாங்க. ஆக இப்போ நம்ம எல்லோரும் ரொம்ப சூப்பர் பரிசுத்தவான்கள் தானா? இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் குறைவு இருக்குது நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம், முன்னேறோம், கிறிஸ்துவை போல் மாறுறோம். அன்றைக்கி அங்கே இஸ்ரவேல் கூட்டம் அது அப்படி இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார் போங்க பிடிச்சிக்கங்கன்னு. இஸ்ரவேலர் போகிறப்ப பிலேயாம் சபிக்கலான்னு போகிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், இஸ்ரவேலர்கிட்ட அவர் அக்கிரமத்தை பார்க்கல, குற்றம் பிடிக்கலை அப்படி சொல்லிவிட்டார். அக்கிரமத்தை அவர் இஸ்ரவேலர்கிட்ட பார்க்கல, பார்த்துருந்தா போட்டு தள்ளியிருப்பார். ஆனால் அக்கிரமத்தை இஸ்ரவேலர்கிட்ட பார்க்கல, அவங்ககிட்ட குற்றமும் பாவமும் இல்லை. அவங்க காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலசாலிகளாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவர்களை பற்றி என்ன சொல்லப்படும்னு பாருங்கள், அப்படியெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மக்கிட்ட குற்றம் கர்த்தர் பார்க்கலன்னா நம்மளை நல்லா தான் வச்சுருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், எல்லா வாக்குத்தத்தங்களையும் கொடுத்துருக்கிறார். நீங்கள் இயேசுவை போல எல்லாவற்றையும் சுதந்திரித்தவர்களாய், ஜெயமாய், உங்களுக்கு கொடுத்த வேலைகளை செய்து முடிக்கிறவர்களாய், உங்களோட ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடிக்கிறவர்களாய் அப்படி கர்த்தர் வைக்க முடியும்ல வச்சிருக்கிறாரு. நாம் எந்த அளவுக்கு அதை பிடிச்சு முன்னேறோம் அப்படி தான் கேள்வி இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, கிருபையை விசுவாசித்து பெற்றுக்கொள். நான் உனக்கு எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள், சுதந்திரித்துக்கொள், வாழ்ந்துரு அப்படி சொல்கிறாரு. இன்னுமே புதுசாக அவர் சம்பாதிக்க போகிறதில்ல, புதுசாக உங்களை சுகமாக்க போகிறதில்ல. இப்படி சொன்னால் நீங்கள் ஒரு வேளை வருத்தப்படுவீங்களோ கோவப்படுவீங்களோ தெரில. புதுசாக உங்களை சுகமாக்கிறதுக்காக என்னமோ போய் செய்ய போகிறதில்ல. ஏன் பவுலுக்கு கூட 3 தடவை ஜெபம் பண்ணானா, உடம்புல பெரிய குடைச்சலாக இருக்குது, இந்த பிசாசு என்னை கூட்டு சாத்தானா இருக்குது அப்படின்ட்டு 3 தடவை ஜெபம் பண்ணானா. 3 தடவையும் கர்த்தர் இந்த சோமாக்கிட்டேன்னா சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லலை, என் கிருபை உனக்கு போதும்னார். அப்போ அவருடைய கிருபையில் அந்த பிசாசை மேற்கொள்கிறதுக்கான அங்கே வல்லமை அங்கே இருந்தது. அதை விசுவாசித்து தான் எடுக்கணும். அந்த இடத்துல பவுலுக்கு விசுவாசிக்க முடியல. அவன் போய் ஜெபத்தை தீவிரமாக்கிட்டான். 1 தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவையாக போய் அவன் ஜெபத்தை தீவிரமாக்கிட்டு கடைசிக்கு என்ன பதில், என் கிருபை உனக்கு போதும், ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேனே அதை விசுவாசி எடுத்துக்கொள் அப்படின்னு கர்த்தர் சொல்ல வர்றாரு. நம்ம அது தெரியாமல் வேறு என்னத்தையாவது சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற தேவன். முடிந்தது, சிலுவையில் இருக்கும்போது முடிந்தது, பரிகாரம் செய்து முடிந்தாயிற்று. சாபங்களையும் பாவங்களையும் நான் சுமந்து தீர்த்தாயிற்று.
அவர்களை இயேசு மூலமாய் தேவனிடத்தில் வருகிறவர்களை ரட்சிக்க தேவையான கிருபை அங்கே உண்டாயிற்று. என்னுடைய மகிமையெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்றார். என்னுடைய நீதி, என்னுடைய பரிசுத்தம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறேன்றார். பிதாவாகிய தேவன் இயேசுடத்தில் எவ்வளோ அன்பாக இருந்தாரோ அவ்வளோ அன்பு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் நாங்கள் எழுதியிருக்கிறது. ஏசு சொல்கிறார், இதோ என்னுடைய நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்குறேங்கிறார். இப்போ அதெல்லாம் உண்மை நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் தெரியாமல் இருதயத்தில் உணர்வு இல்லாமல் அப்படியே மெதக்கத்தில் போய்கிட்டே இருந்தால் போய்கிட்டே கடைசியில் பார்த்தா ஒரு நாள் பரலோகம் போகிற நாள் வந்துடும். அப்போ இங்கே வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிறதும் அனுபவிக்காமல் போச்சு, அந்த மற்றவர்களுக்கு உங்கள் மூலமாக உண்டாகிற பெரிய நன்மைகளும் உண்டாகாமல் போச்சு. இதைத்தானே பிசாசு விரும்புகிறான், போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ அதை எப்படி செய்கிறாங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், கர்த்தர் நீங்கள் விசுவாசித்து சுதந்திரித்து கொள்ளுங்கள்ங்கிறாரு. ஆனால் நம்முடைய இருதயத்தில் பலவித கோணங்களில் அவிசுவாசம் மலிந்து கிடக்கிறது. அவிசுவாசம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதது. அதை வேறொரு எப்படி சொல்லலாம்? பிசாசு வார்த்தையை நம்புறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பாததை அவிசுவாசம்ன்றான். அதே வேறு மாதிரி சொன்னால் பிசாசுடைய வார்த்தையை நம்புறது, அல்லது சூழ்நிலைகளை நம்புறது. என் சூழ்நிலை எப்படிங்க, நான் என்னங்க செய்கிறது? அந்த சூழ்நிலைகள் மூலமாக பிசாசு தான் பேசுகிறான். இந்த உலக மக்கள் மூலமாக பிசாசு தான் பேசுகிறான். நீ அப்படியெல்லாம் இயேசுநாதர்கிட்ட போக வேண்டாம், இங்கே வேறு நமக்கு வழியெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே எங்களோட கொடுத்தா நல்லா இருக்கும், நீ தனியாக போனேன்னாக்க உனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ உலக மனிதர்களும் சரி, உலக சூழ்நிலைகளும் சரி, எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஏற்கனவே அங்கே இருக்குது. அங்கே செங்கடல் ஏற்கனவே இருக்குது. அங்கே தண்ணீர் இல்லாத வனாந்தரமான இடம் இருக்குது. அப்படியே தண்ணி இருந்தாலும் கசப்பான தண்ணீராக இருக்குது. அங்கே செங்கடல் இருக்குது, யோர்தான் நதி இருக்கிறது, எதிரிகள் இருக்கிறார்கள். அமலேக்கியர் யுத்தம் பண்ணாங்களாம். அந்த இஸ்ரவேல் பாளையத்தில் பின்னாடி இருந்த பேரை கொஞ்சம் பேரை வெட்டி போட்டான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியிலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. அங்கே கர்த்தர் சொன்னார், மோசைக்கிட்ட மலை மேலே ஏறி போய் நின்று கோலை உயர்த்து, கையை உயர்த்திப்பிடி. மலை மேலே போய் மோசை கைகளை உயர்த்தியிருந்தபோது இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். கையை வலிக்குதுன்னு கையை விட்ட போது அங்கே அமலேக்கியர் ஜெயித்தார்கள். அப்புறம் 2 பேர் நின்று, அப்பா நீ கையை தூக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி கல்லை உருட்டி கொண்டு வந்து அவனை உட்கார வச்சு 2 பேர் டபுக்குன்னுக்கிட்டு 2 கையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். இஸ்ரவேலர் ஜெயித்தாங்களாம். இதெல்லாம் விசுவாசம், விசுவாசத்தின் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வாசிக்கிறீங்க. அப்போ விசுவாசம் கையை உயர்த்தியிருந்தால் ஜெயிப்பான். அப்போ முடியலைன்னு விட்டால் போச்சு. அப்போ 2 பேர் பக்கத்தில் உதவிக்கு வர்றான். அப்போ இவன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் எழுதி போய் யோசுவா காது கேட்க வாசி அப்படின்னு. அப்படி வாசித்த பிறகு அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் தொடரும்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அமலேக்கியர்கள் நம்மை தாக்குக, நம்மை அழித்து போட முயற்சிக்கிறதை பார்க்கிறீர்கள். பிசாசுடைய ஜனங்கள், பிசாசுடைய கிரியைகள், பிசாசுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை அழித்து போட, நம்முடைய மனதிலே சமாதானத்தை கெடுக்க, சந்தோஷத்தை கெடுக்க, அப்புறம் ஒரு டிப்ரெஷன், ஒரு சோர்வை உண்டாக்கிட்டு நமக்கு அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற அப்படி ஒரு மனநிலையை கொடுத்து நீங்கள் கர்த்தருக்குள்ளே முன்னேறி போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறானே, இதை உடைக்கணும்ல. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என் கூட வா, என் வார்த்தையை நம்பு, பிலீவ் மீ. கர்த்தருடைய வார்த்தையை நம்புனா அப்படி ஆகுன்றார். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகுங்கிறார். ஆனால் எல்லாருடைய இருதயத்தில் அப்படி இருக்கா? ஜெபம் பண்ணேங்க, கண்ணை முழிச்சு பார்த்தேன், மழை பெருசாக தெரியுதுங்க. அப்புறமா கண்ணை மூடி ஜெபம் பண்ணேங்க, அப்புறம் பார்த்தா மழை பெருசாக தாங்க தெரியுது. இப்படி நிறைய பேர் விசுவாசிகள் பேசுகிற நிலைமை இருக்குது. ஒரு வேளை இப்படி பேசாமல் இருக்கலாம், நான் எடுத்துக்காட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், போகும்னா போகும். அவர் சொல்லிட்டார் போகும்னா போகும். இப்போ போய் ஒருத்தன் கேட்குறான், நீங்கள் போகும்னு சொன்னீங்க ஆண்டவரே, அது போக மாட்டேங்குது அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? நான் சொன்னேன் போகும். திரும்ப கேட்குறான், நான் போக சொன்னேன் போக மாட்டேங்குதுன்னு. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் சொன்னேன் போகும்.
நீ போன்னு சொன்னால் போகும் அப்படின்னு அதோட நின்றுக்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம போன்னு சொல்லணும், விசுவாசிக்கணும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறத பற்றி பேசிட்டார் அந்த இடத்துல. சந்தேகப்படாமல் போனால் போகும், அவ்வளவுதான். நீங்களும் நான் அப்படி ஆளாக மாறணும். இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலைகள் பெரிய மழை போல பிரச்சனைங்க. எஸ், அது அவர் இல்லைன்னு சொல்லலை, மழை போல் இருக்குது. ஆனால் நீ போன்னு சொன்னால் போகும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறதுனால நீங்கள் சொன்னால் அது நடக்கும். நீங்கள் தான் பெரிய அதிகாரி. பிசாசுக்கு அதிகாரங்கள் துரைத்தனங்கள் எல்லாம் வாசிச்சிருக்கேன். அதிகாரங்கள் துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் பொல்லாதாவிகளின் சேனைகள் எல்லாம் பிசாசோட ரேங்க்ஸு. அந்தந்த லெவலில் அவன் வேலை பார்க்குறான். ஆனால் அவன் எல்லாத்த காட்டிலும் நீங்கள் பெரிய ஆள். இந்த உலகத்தில் இருக்கிறவன் அந்த பிசாசு, அவனை காட்டிலும் நீங்கள் பெரிய ஆள். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரம் மறுபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் அதிகாரம் உன்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ கட்டினா கட்டப்பட்டிருக்கோம், அழுத்தப்பட்டிருக்கோம். இதை நம்ம நினச்சி பார்த்து, நம்ம அவர் கொடுத்துருக்கிற கிருபையெல்லாம் நினச்சி பார்த்து நம்மை நீதிமானாக்கியிருக்கிறார், பரிசுத்தமாக்கியிருக்கிறார். அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யாராவது பொய்ன்னு சொல்லுங்கள் பார்க்குறேன். யாரும் சொல்ல முடியாதுல்ல. அவர் நம்ம நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு, பரிசுத்தமாக்கியிருக்கிறாரு. நம்முடைய நீதியா? இல்லையா, அவருடைய நீதி இல்லை. அவர் நம்முடைய நீதியாகிய கர்த்தர். அப்படி தானே எரேமியா புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, எரேமியாலே எழுதியிருக்கு. அவர் நம்முடைய நீதியாகிய கர்த்தர் அப்படின்னு, அவருடைய நாமம் அவர் நம்முடைய நீதி என்பதே அப்படின்னு போட்டிருக்கு. அவர் நம்முடைய நீதி, அவருடைய நீதி தான் நம்முடைய நீதி அப்படி எழுதியிருக்கு. அப்படியானா நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தம். நம்ம பலத்தில் நீதிமான் ஆகிறதாவது பரிசுத்தமாகிறதாவது முடியாதுல்ல. ஆனால் இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால உங்களை நீதிமான்னு சொல்லிட்டாரு, பாவத்தெல்லாம் கழுவிட்டார். இப்போ பாவம் இல்லை, உன்னை நீதிமான்ட்டார். ரத்தம் கழுவிருச்சு, நீ பரிசுத்தமாயிட்டேன்றாரு. அப்புறம் நான் ஏற்றுக்கிட்டேன், நீ என் வீட்டில் பிள்ளைன்றாரு. ஏசு சொல்கிறாரோட மகிமையை நான் உனக்கு கொடுத்தேன்றாரு. ஆனால் இதெல்லாம் நம்ம வேண்டான்னுவோமே, இல்லைன்னுவோமே, நமக்கு முடியாதுன்னுவோமே, நம்ம பலன் இல்லைன்னு சொல்லுவோமே. இதான அங்கே ரொம்ப, அதாவது கர்த்தர் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ இதை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல சரி பண்ணணும். ஆரம்பத்திலேருந்தே எல்லா விஷயத்துலேயும் சரி பண்ணணும். இப்போ அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை புது சிருஷ்டியாக தான் பார்க்குறாரு. நீங்கள் தான் பழைய சிருஷ்டியாக அந்த காரியத்தில் அந்த காரியம் அப்படியெல்லாம் செஞ்சேன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் உங்களை புது சிருஷ்டியாக பார்க்குறாரு. பழையவள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின அப்படி சொல்கிறாரு. அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அவருடைய நீதியாக்கும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவமறியாதை நமக்காக பாவமாக்கினார். அப்படி தான் எழுதியிருக்கா. ஏன்னா வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 5 வாசிக்கிறேன் நான். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. எதெல்லாம் புது சிருஷ்டியாக இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அந்த அவங்களோட பாவத்தெல்லாம் கண்டுக்கிறாமல், கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவன் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அவரோட ஒப்புரவானீங்கன்னா அவருக்குள்ளே புது சிருஷ்டி ஆயிடுவீங்க. அடுத்த வரியை தான் பாருங்கள், இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. அப்போ என்ன ஆகுறீங்க? தேவனுடைய நீதியாகவே மாறுறீங்க. நீங்கள் நீதிமான் இல்லை, தேவனுடைய நீதியாகவே மாறுறீங்க. நம்ம நீதிமானாக ட்ரை பண்ணால் அது முடியாதுல்ல.
அதனால் அவர் நம்மளை நீதின்னே சொல்லிடுறார். என்னுடைய நீதிப்பா நீ அப்படின்றார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமே அறியாதவர். அவரை பாவமாகவே ஆக்கி விட்டார். பாவி ஆகலை. சிலுவையில் இருக்கிறப்ப அவர் பாவி ஆகலை, பாவமானார். அங்கே இந்த உலகத்தார் எல்லாருடைய பாவங்களை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அந்த சர்ப்பம் போல ஆனார். அதனால தான் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த சர்ப்பத்திலிருந்து வெளிவந்த எல்லா பாவங்களும் உலகத்து மக்கள்கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையும் இயேசு தான் மேலே தலையில் ஏற்றுக்கிட்டாரு. அன்றைக்கி அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? அவர் வெண்கல சர்ப்பம் போல. அவர் சர்ப்பம் இல்லை, ஆனால் வெண்கல சர்ப்பம் போல. ஏன்னா நமக்காக என்னுடைய பாவங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் பாவமானார். அப்போனா நீங்கள் நீதியானீங்க. அவர் பாவமானார், அப்போனா நீங்கள் நீதியானீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நம்புங்க. இதை நம்பிட்டீங்கன்னா ஒரு பிசாசு உங்ககிட்ட போட்டிருந்த அவிசுவாசத்தை தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். அவன் என்ன சொல்கிறான்? நீ பாவின்றான். நீ என்ன தான் சொன்னாலும் நீ பாவி தாண்டான்றான். நீ பாவமே செய்யலைன்னு சொல்லு அப்படிங்கிறான். நம்ம அது ஒரு சின்ன விவரம் தெரியாமல் என்னத்தையாவது செஞ்சு வச்சுருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் கண்டுக்கலைன்றாரு. கண்டுக்கலைன்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்ஷன் போடுவார். அதனால தான் அந்த சிக்ஷை அவருடைய அடியை போட்டு ஓய் ஒழுங்காண்டா அப்படி சொல்லுவார். நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் செய்கிறாரு. சிக்ஷை கூட நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு தண்டனை இல்லை. தண்டனைன்னா கொன்னே விடுவார். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்புறம் அவ்வளோதுக்கு ஆல் அவுட்டு. ஆனால் உங்களுக்கு சிக்ஷை கொடுக்கப்படுகிறது, மறுபடியும் சேர்த்து கொள்ளப்படுகிறீர்கள் அப்படி சொல்லியிருக்கு. அதனால் பாவம் செய்யாமல் இருக்கிறது தானே நல்லது. பாவம் செஞ்சால் பின்னாடியே ஒரு அடி விழும்னு தெரியுது. அப்புறம் எனக்கு பாவத்தை செய்வானே, அப்புறம் அங்கிட்ட அடி வாங்குவானே. பேசாமல் கர்த்தர்கிட்ட உண்மையாக இருந்துடுறது தானே கரெக்டு. அப்போ அவர் நம்மை நீதியாக்கியிருக்கிறார். ஏங்க, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, அப்போ பிசாசு உங்கள்கிட்ட இருதயத்தில் விதைச்சி வச்சுருந்தானே ஒரு அவிசுவாசம், அதை மேற்கொண்டுட்டீங்க. அதை மேற்கொள்றது உங்களுக்கு ஒன்றும் சுலபமாக இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம அதெல்லாம் செஞ்சாலுக்கு தானையா. ரத்தத்தால் கழுவப்பட்டவன், ரட்சிக்கப்பட்ட பாவி, கழுவப்பட்ட பாவி, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற பாவி, இப்படியெல்லாம் எதையோ பினாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் மாற வேண்டும். மாறி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட சில இக்கட்டான நேரத்தில் நம்மெல்லாம் பாவி தானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் அதுக்கு மேலே முன்னேறாமல் விட்டுடுறாங்க. பிசாசு ஒரு இடத்துல நீ அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய ஆள், சரியான ஆள் கிடையாதுன்னு சொன்ன உடனே அப்புறம் இங்கே ஆவிக்குரிய யுத்தத்தில் முன்னேறது, அப்புறம் அதுக்கு மேலே நமக்கு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்போ பிசாசுடைய தந்திரம் என்ன? உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு லெவலில் ஒரு அவிசுவாசத்தை விதைச்சி விட்டு, நீ இதுக்கு மேலே ஒன்றும் தேற மாட்டேன், இவ்வளவுதான், நீ இதுக்கு மேலே பெருசாலாம் உன்னை பற்றி நினச்சிக்கிறாத அப்படின்னு நான் எதனா சொல்லி அவர் ஏதாவது தடுத்து நிறுத்துகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அது மட்டும் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே தேவனுடைய வலது பார்சலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பூமி ஆளக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ எதை செய்கிறியோ அதை பரலோகம் அங்கீகரிக்கிறது அப்படி சொல்கிறார் கர்த்தர். நீ என்ன செய்கிறியோ, நீ கட்டுனா அங்கே கட்டப்பட்டிருக்கோம், நீ அவுத்தா நீ அவங்க அவுக்கப்பட்டிருக்கோம், நீ என்ன செய்கிறியோ அதை பரலோகம் அங்கீகரிக்குதுங்கிறாரு. ஆனால் நம்ம ஒன்றுமே தெரியாத பேக்கு மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே சொல்லிப்போ நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வரைக்கும் பிசாசு கொண்டாட்டம் தான். அப்போ தேவனை அறிகிற அறிவு, பரிசுத்த ஆவியில் நிரம்பிய ஆவிக்குரிய பலன்லாம் பெறணும்னு கர்த்தர் சொன்னால், நம்ம ஆவிக்குரிய அறிவும் இல்லை, ஆவிக்குரிய பலனும் இல்லை. அப்புறம் என்ன செய்கிறது? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அப்படிங்கிறாரு. பிரயோஜனமானதை நான் உனக்கு போதிப்பேன்கிறாரு. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்ங்கிறாரு. அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்ன்றாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகுங்கிறாரு. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாயை நீ குற்றப்படுத்துவாயின்னு சொல்கிறாரு. இது என்னுடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதிமாய், என்னால் உண்டான அவர்களுடைய நீதி,
என்னது? என்னால் உண்டான அவருடைய நீதியுமாக இருக்கிறது அப்படி சொல்கிறாரு. அப்போ நம்முடைய நீதி யார்? அவர் தான். அதை நீங்கள் விசுவாசம் வைக்க வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் என்னுடைய நீதியாக இருக்கிறாரு, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன், எந்த பிசாசனை தொட முடியாது, எந்த பிசாசு தொடறதுக்கு என்கிட்ட இடம் கிடையாது. இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை, அவன் என்கிட்ட கை வைக்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படி சொன்னார். இன்றைக்கி நம்ம அது மாதிரி நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவோடைய மகிமை நம்மில் இருக்கிறதை நினைத்து, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் முன்னேறி செல்லும்போது அங்கே ஆசீர்வாதம் வருகிறது. ஆனால் இந்த யாக்கோபு நிருபத்தில் ஒரு வரி வருது, 1:26 வாசிக்கிறேன். யாக்கோபு 1:26, கர்த்தர் உங்ககிட்ட நீங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கீங்க, பரிசுத்தமாக இருக்கீங்க, மகிமை மூடிக்கொண்டிருக்கிறது, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின, ஆளுகளோட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறீங்க, கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகிறதுக்காக கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறாரு. நீங்கள் பூமியில் பொக்கிஷம் சேர்க்காமல் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்குற வேலையை பாருங்கள். இந்த சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன், ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது அப்படியெல்லாம் சொல்லி, நான் வச்சுருக்கிற வேலையை செய்யி, அந்த லக்கு வச்சுருக்கேன் பார்த்தியா, அங்கே போய் சேரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நம்முடைய மனதுக்குள்ளே தெரியுது, அது எல்லாமே நம்முடைய மனதுக்குள்ளே தெரிகிறது. ஆனால் அநேக விசுவாசிகள் என்ன செய்கிறாங்களாம்? யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். இவன் தேவபக்தி உள்ளவன் தான், ஆனால் இருதயத்தில் கர்த்தர் என்னவோ சொல்கிறாரே, நான் உன்னை இப்படியெல்லாம் நல்லா வச்சுருக்கேன்னு, அதை விட்டுப்பட்டு சூழ்நிலை இப்படி பயங்கரமாக இருக்குது, இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு, அப்போ இருதயத்தை வஞ்சித்து வேறு ஏதாவது பேசுனா உன்னுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். எவ்வளோ கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்தில் இருக்குது, அந்த இம்ப்ரெஷன்ஸ், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ என்னோட பிள்ளையாக இருக்கிற, நீ பரிசுத்தமாக இருக்கிற, நீ நீதிமானாக இருக்க, என் பிள்ளையாக இருக்கிற, உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன், நீ ஆளுகை செய்யலாம், நீ புது சிருஷ்டியாக இருக்கிற, பழையவைகள் ஒழிந்தன, நான் கூட இருக்கிறேன், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாகில் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அந்த உபாகமம் 28 முதல் 14 வசனங்கள், என் வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுத்தா சொல்லப்படுகிற ஆசீர்வாதமெல்லாம் வந்து உனக்கு பலிக்கும். வீட்டிலையும் வெளியிலையும் போகையிலையும் வருகையிலையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதனால் பூமியின் ஜனங்கள் உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். நீ கடன் வாங்குவதிலே அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய் அப்படின்னு அவர் சொன்னால், அது என்னங்க நமக்கு இதுக்கே காசு இல்லைங்க, எங்கேயாவது கடன் கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா தப்பு. இருதயத்தில் கர்த்தர் இவ்வளவு நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம கடன் கிடைக்காதா, இது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, பிள்ளைய சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, கீழ்ப்படிய இதை பேசிக்கிட்டு இருந்தால், அப்போ உள்ளே இருக்கிற வசனத்தை மீறி இருதயத்தை வஞ்சித்து நீங்கள் என்னமோ பேசுகிறீங்க. அப்போ உங்கள் தேவபக்தி வீணாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு. அபிஷேகம் பிசாசுடைய நோங்களை முறிக்கும். பிள்ளைகளை நல்ல கண்ட்ரோலில் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கக்கூடிய திறமையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அதை கவனிக்காமல் போனால் தான் அதெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக நடக்கும். ஆனால் கர்த்தாவே நான் நிற்கிறேன் உங்கள்கிட்டன்னா பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்படி எழுதியிருக்கு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அதை நம்புவோமாக. இன்றைக்கு நம்பலாமா? அதாவது இப்போ என்ன சொன்னேன், விசுவாசிக்க ஏதுவில்லாத சூழ்நிலையில் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையே சத்தியம் என்று அதன்படி நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம்னு சொன்னேன். சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும், எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறது தான் அது விசுவாசம், என்று நம்புகிறது தான் விசுவாசம்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ சூழ்நிலைகள் எதிர்மறையாக தான் இருக்குது. எதுவுமே நல்லா இல்லை. என்ன நல்லா இருக்குது நம்மளை சுற்றி பார்த்தா? எல்லாம் கெட்ட செய்திகளாக வருது.
டிவியை திறந்து பாருங்கள், பேப்பரை பாருங்கள், எல்லாம் கெட்ட செய்திகள். ஆனால் இதுக்கு மத்தியில் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அங்கே பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ உங்கள் மேலே அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். அவரை கர்த்தர் வெளிச்சம் உண்டாக்கடவு என்றார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வெளிச்சம் உண்டாக்கடவு நீங்கள் சொல்லுங்கள். உங்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், வெளிச்சம் உண்டாக கடவுது. என்னுடைய வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில், குடும்ப காரியங்களில், வேலை செய்கிற இடத்துல, அல்லது இந்த குறிப்பிட்ட சில உறவுகளில் எல்லாம் அந்தகாரமாக இருக்குது, எல்லாம் கோணலும் மாறுபாடுமா இருக்குது, ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருக்குது. அப்படின்னா அது அப்படி தான் இருக்குது, யாரும் இல்லை என்னது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒழுங்காகு, வெளிச்சம் உண்டாக கடவுது, சரியாகு அப்படின்னு 6 நாளில் அந்த பூமியை மறுபடியும் ஒழுங்குபடுத்தினாராம், மனுஷனையும் உண்டாக்கி வச்சாராம். அப்போ இன்று அவர் செஞ்சு முடிச்சுட்டு இனிமேல் எல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான்லாம் செஞ்சு காமிச்சிட்டேன், உன்னை இங்கே வச்சுட்டேன், நான் உன்னை ராஜாவை வச்சுட்டேன், நீ என் சார்பாக உலகத்தை ஆண்டுக்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இவன் கிறுக்கு வாக்கில் அந்த பேச்சையை கேட்டு எங்கிட்ட போய் கடைசிக்கு பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமையாகி லூஸ் ஆகிட்டேன். ஆனால் கர்த்தர் மறுபடியும் வந்தார். ஏசு வந்து பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சார். அவன்கிட்ட சாவியை பிடுங்கி, யார் இந்த உங்கள்கிட்ட கொடுத்த சாவி எது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் எது, அது பிசாசுக்கிட்ட இருந்து அதை பிடுங்கி கர்த்தர் இப்போ வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வேலையை பார்க்க சொல்கிறாரு. இல்லை அது முடியாது, இது முடியாது, ராட்சதம் இருக்கேன், கோழியாத்திருக்கேன், எல்லாம் பேசக்கூடாது. அவனெல்லாம் வெட்டி காலி விட தான் கர்த்தர் வச்சுருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பிசாசுடைய வல்லமையை நுகத்தை முறிக்கும். ஜெயம் உங்களுக்கு உண்டு, ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போனதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இஸ்ரவேலர் எப்பெல்லாம் பயந்தாங்களோ அப்போல்லாம் செத்தாங்க. ஏன் யோபு முதல் கொண்டு பயந்த காரியம் நடந்துன்னுட்டான். ஆனால் கடைசியில் என்னுடைய நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், நான் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலக மாட்டேன், என்னுடைய இருதயம் என்னை நிந்திக்காது அப்படி சொல்கிறான். அப்படியே போய் கடைசிக்கு பார்த்தா கர்த்தர் வந்துட்டார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சான். கர்த்தர் ஜெயம் கொடுக்குற தேவன், உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவன். யோசுவாட கூட இருந்து தேசத்தை இஸ்ரவேலருக்கு பங்கிடும்படியாக கொடுத்த அந்த வேலையை அவன் செய்து முடிக்கும்படி அவனுக்கு பலன் கொடுத்தவர். அதுக்காக கர்த்தர் வந்து இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாக அங்கே கர்த்தர் அந்த யோசுவாட கூட இருந்தார். அப்படி தானே வாசிக்கிறீங்க? அப்போ கர்த்தர் இன்றைக்கி உங்களோட இல்லையா? இன்றைக்கி உங்களை தெரிந்து கொள்ளலையா? என் மகனே மகளே வா அப்படி சொல்கிறாரு. யாக்கோபே நான் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். கேட்குதா காது? யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். கேட்டுச்சா காதில்? அது உங்களை தான் சொல்கிறார். நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் அப்படி சொல்கிறாரு. இது கேட்குதா? மனசில் படுதா? மனசில் பட்டால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. மனதிலே வைத்து கொள்ளுங்கள். இந்த வசனம் உள்ளே இருந்துச்சுன்னா அது வளர்ந்து கனி கொடுத்துரும். ஆனால் இந்த பிசாசு என்ன பண்ணுறான்? வசனத்தை பொறுக்கிட்டு ஆள் அனுப்புகிறான். இந்த வசனத்தை பொறுக்கிட்டு போனோன்னா அப்புறம் வசனம் இல்லை, அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். என்னத்தை விதைச்சான்? வசனத்தை விதைச்சான். மனுஷகுமாரன் விதைக்கிறாரு. அவர் என்ன விதைக்கிறாரு? வாக்குத்தத்த வசனங்கள்லாம் இருதயத்தில் விதைக்கிறாரு. அதை உள்ளே வச்சுட்டா அது வளர்ந்து கனி கொடுத்துருங்க. அது உள்ளேருந்து வெளியே போகாமல் பார்த்துக்கணும். அவர் விதைச்ச வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குது, அதை நம்ம வெளியே போகாமல் பார்த்துக்கணும். காத்துக்கொள், தண்ணீர் பாய்ச்சு, களையை பிடுங்கு, தோட்டத்தை காத்துக்கொள் அப்படிங்கிறாரு. நல்ல பலனை பெறுவீர்கள், 30, 60, 100 நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். விசுவாசிக்கலாமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கலாமா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. உங்களுக்காக தானே எல்லாம் சம்பாதிச்சார். அவ்வளவு சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டு உங்களுக்காக சம்பாதிச்சதை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கலாமா? அதை எவனாவது பிசாசு அழிட்டு போக விடலாமா? உடைய சத்துருக்கள் எடுத்துகிட்டு போக விடலாமா? தைரியம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். திடன்கொள், பெலன்கொள் அப்படி சொல்கிறாரு. திடன்கொள், பெலன்கொள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படி கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, காட் பிளஸ் யூ.